அனைவருக்கும் இனிய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற சஞ்சீவன சங்கமம் நிகழ்வில் ஞான விதை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு ஞானத்தை விதையாக உங்களிடையே விதைத்து அந்த உணர்வில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒவ்வொரு மனிதனும் தீவிரமான ஒரு அற்புதமான ஒரு வாழ்வை வாழ்வதற்குண்டான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக இந்த நிகழ்வு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 6:30 மணி முதல் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சில பேர் நீங்க பயிற்சி முடித்தவர்கள் வந்திருக்கலாம், அல்லது இதுவரைக்கும் பயிற்சியில பங்கெடுக்காம முதல் முறையாக வந்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சியில எப்பவுமே இந்த பாடல் ஒண்ணு ஒலிக்கும். அந்த பாடலுக்கு அப்புறம் நாம ஒரு கருத்து, ஒரு செய்தி ஒண்ணு கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் இன்றைய ஞான விதை உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வகையில இன்னைக்கு பாடல் நீங்க கவனிச்சிருப்பீங்க. திரு கேப்டன் அவர்களை நினைவுபடுத்துற மாதிரி நீ பொட்டு வைத்த தங்க முகம்னு ஒரு பாடல் ஒன்று ஒலிக்கப்பட்டது. இதுக்குள்ள என்ன ஒரு கருத்து சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா, நீங்க உங்க எல்லாருக்குமே நடிகர் விஜயகாந்த் அவர்களை ஒரு நடிகராக தெரியும். அவர் எந்த அளவுக்கு ஒரு உணவு கொடுத்தார் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஒரு பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக விளங்கினார் என்பது ஒண்ணு இருக்கு. அவர் ஒரு தனி மனிதன் நாம் அடையாளப்படுத்தணுங்கிறத விட அந்த உணர்வுல இருக்கக்கூடிய உண்மைகளை நாம் கொஞ்சம் உணர்ந்து அதற்கு பின் இருக்கக்கூடிய விழிப்புணர்வையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அவரை நினைவு கொள்ளக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உணவு கொடுத்தார் அப்படிங்கிற, ஏழைகளுக்கு முடியாதவங்களுக்கு உதவி செய்தார், உணவு கொடுத்தார். அந்த கொடுக்கும் தன்மைங்கிற அந்த சுபாவம் தனக்குள் ஓங்கி இருந்ததற்கு அடையாளம் காணப்பட்டவர் திரு விஜயகாந்த். சரி, அப்ப அந்த கொடுக்கும் தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு வீடியோ பாத்தீங்க. வலது கையில கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது, நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயத்த நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னுடைய நிகழ்ச்சியிலே நீங்க முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு அதோட தொடர்புடைய இன்னும் கொஞ்சம் உள்ள போய் ஒரு உளவியல் சார்ந்த ஒரு நியூரோ சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் உங்களோடு நான் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். வேதத்துல நீங்க கொஞ்சம் அடிப்படையில நம்மளுடைய முன்னோர்கள் காலகட்டங்கள்ல சூழ்நிலையில போய் பாத்தீங்கன்னா, அந்த ரிக்வேதத்துல பாத்தீங்கன்னா 6 சூரியன் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு சம்பவம் இருக்கு. 6 சூரியன் அப்படின்னு குறிப்பிட்டது வந்து அதுக்கப்புறம் அது பாத்தீங்கன்னா அது 12 சூரியன் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன 6 சூரியன், அது என்ன 12 சூரியன் அப்படின்னா, 6 வகையான சூரியனை குறிப்பிட்டாங்களான்னா இல்ல. அது 6 வகையான சீர்தோஷ நிலைகளை குறிப்பிட்டது, சூழ்நிலைகளை குறிப்பிட்டது. அதுக்கப்புறம் அது 12 சூழ்நிலைகளையும் குறிப்பிடப்பட்டது. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு சீசன்ல சூரியன் ஒண்ணுதான், அதனுடைய தன்மை ஒண்ணுதான். ஆனால் அந்த சூழ்நிலையில அதனுடைய தன்மை வேறையாக பார்க்கப்பட்டது. அதனுடைய தன்மை வேறையாக உணரப்பட்டது. சூரியனுடைய நோக்கம் ஒண்ணுதான், வெளிச்சம் கொடுக்கிறது. சூரியனுடைய தன்மை ஒண்ணுதான், உதிக்கிறது. ஆனால் அது அந்தந்த காலத்தை பொறுத்து பெறுகின்ற அந்த தருணம் இருக்கு இல்லைங்களா, அது மனோபாவம் மாறுபடுகிறது. அப்போ கொடுப்பவர் என்ன மனநிலையில கொடுத்தாலும் வாங்குபவருடைய மனநிலை பொறுத்தும் அந்த சம்பவம் மாற்றியோ அல்லது நேர்மையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ பார்க்கப்படலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? கொடுப்பவர் எந்த எண்ணத்துல கொடுத்தாலும் பெறப்படுபவருடைய மனநிலை பொறுத்துதான் அந்த சம்பவம் குறிப்பிடப்படுது. இப்போ சில பேர் சொல்றாங்க, நீங்க வந்து யாராவது ஒருத்தர் பிச்சை கேட்டா நீங்க ஏன் போடுறீங்க, போடுங்கிற. சில பேர் அதை ஏன் நீங்க அவங்கள போய் சோம்பேறி ஆக்குறீங்க. நிகழ்வு ஒண்ணுதான், சம்பவம் ஒண்ணுதான். அவனுக்கு கை கால் நல்லா தானே இருக்குது, நீங்க ஏன் வந்து பணத்தை கொடுத்து அவனை சோம்பேறி ஆக்குறீங்க. இப்ப பார்வை மாறுபடுகிறது, பர்செப்ஷன் சேஞ்ச். அப்ப அதற்கு ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லி ஒரு உளவியல், அறிவியல், மெய்ஞானம் எல்லாத்தையுமே நாம இங்க கலந்து பேசிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் 3 அறிவியுமே நம்ம பாக்குறோம். வாழ்வியல் அறிவியும் பாக்குறோம், அறிவியல் அறிவியும் பாக்குறோம், நீங்க வந்து உலகியல் அறிவியும் பாக்குறோம். 3 அறிவியுமே நாம இங்க பாக்குறோம். இதுல நிறைய பேர் நீங்க சொல்றதை கேள்விப்பட்டிருக்கலாம், உனக்கு ராகு கேது தோஷம் இருக்குது, உனக்கு ராகு கேது தோஷம் இருக்குது, நீ இந்த கோயிலுக்கு போ, இந்த இடத்துக்கு போய் நீ பரிகாரம் பண்ணு. இப்படி எல்லாம் நீங்க நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போனாலோ அல்லது நமக்கு வளர்ச்சிக்கு தடையாகவோ அல்லது ஏதோ ஒண்ணு இருந்து நீங்க சொல்றது வழக்கம். இப்ப ராகுன்னா என்ன, கேதுன்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ராகுன்னா என்ன, கேதுன்னா என்ன, அது ஏன் தோஷம்னு சொல்றாங்க, அதை நிவர்த்தி பண்றதுக்கு நீங்க வெளியே போகணுமா, வேற ஒரு இடத்துக்கு போகணுமா அப்படிங்கறத பத்தின ஒரு சின்ன ஒரு தன்மை. ஏன்னா
இந்த ராகு கேதுவை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்குள்ள இருக்கிற இந்த உயிர்த்தன்மை, அதாவது சூரியன்னு சொல்லக்கூடியது சிவன் தன்மைன்னு சொல்றோம். சிவன்னா உள்ள இருக்கிற உயிர் தான். இந்த உயிர்த்தன்மையை தான் இந்த சூரிய தன்மைன்னு சொல்றோம். அப்போ இடக்கலை வளக்கலை அப்படின்னு ரெண்டு கலை ஒண்ணு. அவங்களுடைய வலது நாசி இடது நாசி, இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. உங்க வலது நாசி வழியா ஒரு மூச்சு உள்ள போகுது, இடது நாசி வழியா மூச்சு வெளியே வருது. இல்லைன்னா இடது நாசி வழியா மூச்சு உள்ள போகுது, வலது நாசி வழியா மூச்சு வெளியே வருது. அப்ப சூரியக்கலை சந்திரக்கலைன்னு சொல்லக்கூடிய இரண்டு தன்மை எது அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த மூச்சுத்தன்மை, மூச்சினுடைய தன்மை, வெளியே உள்ளேறி வெளியேறுவது, வெளியிலிருந்து உள்ளேறி வெளியேறுவது, இந்த தன்மை. இப்போ இத மெட்டீரியலிஸ்டிக் நான் மெட்டீரியலிஸ்டிக்னு நீங்க ரெண்டா பிரிக்கலாம். மெட்டீரியலிஸ்டிக் தன்மை, நான் மெட்டீரியலிஸ்டிக் தன்மை. அப்ப மெட்டீரியலிஸ்டிக் அப்படிங்கிறது நீங்க ராகு தன்மையாகவும், நான் மெட்டீரியலிஸ்டிக் அப்படிங்கிறது கேது தன்மையாகும் அப்படிங்கிறது நீங்க பாருங்க. இப்ப கேதுங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் தன்மை, ஒரு 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 உங்களுடைய சுய புத்தியை அதிகமாக நீங்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. அதனாலதான் பாருங்க, ராகு கேது தோஷம் இருக்குதுன்னு சொன்னா நீ கவனமா இரு. ராகு கேது தோஷம் இருக்குதுன்னா பழிப்பாவத்துக்கு ஆளாவீங்க, அவமானத்துக்கு ஆளாவீங்க அப்படின்னு சொல்றதை நீங்க பார்க்கணும். நீ ரொம்ப கவனமா இருக்கணும். எவ்வளவு கவனமா இருந்தீங்கனாலும் உனக்கு இந்த மாதிரி சிக்கல் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளே அறியாம மெட்டீரியலிஸ்ட் பொருள் சார்ந்த ஆசைகளுக்கு நம்ம அடிமையாகி சுய புத்தியை செயல்படுத்த முடியாம போயிருவோங்கிறதான் ராகுக்கு இது தோஷம் சொல்றோம். அப்போ இது இரண்டுக்குமான ஒரு தன்மை என்ன இருக்குதுன்னா, உங்களுடைய மூச்சை கவனித்து உங்களுடைய சுய புத்தியை மேம்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு விழிப்புணர்வு இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க உங்களுடைய எண்ணங்களில் கவனம் செலுத்தி விழிப்புணர்வோடு இருக்கலாம். இது இயல்பாகவே நீங்க வகுத்துக் கொள்வதற்கு கொடுக்கும் தன்மை ஒரு பெரிய பிரதானமாக இருக்குது. அப்ப கொடுக்கும் தன்மையில நீங்க வாழ்ற சுபாவம் இருக்கு இல்லையா, எப்பொழுதுமே உணவு கொடுப்பது, எப்பொழுதுமே பிறர் உயிர்களுக்கு உதவி செய்வது போல நீங்க வாழ்வது, அந்த தன்மையில வாழ்ற சுபாவம் இருக்கு இல்லையா, அது இயல்பாகவே உங்களுடைய இடகலை வளகலைன்னு சொல்லக்கூடிய சூரியக்கலை சந்திரக்கலை இது இரண்டையும் நீங்க நிகழ்காலத்துல விழிப்புணர்வோடு இருப்பதற்கு இந்த கொடுக்கும் தன்மைங்கிற சுபாவம் ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது யோகிக் சயின்ஸ். அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா போய் இது அறிவியல்ல இன்னும் கொஞ்சம் அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த நியூரோ சயின்ஸை பத்தி நீங்க கேள்விப்பட்ட நியூரோ சயின்ஸ் நிறைய விஷயங்களை மனிதனுக்கு உண்டான தேவையான விஷயங்களை நிறைய பண்ணுது. அதுல பிரெயினை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா ஒரு ஸ்டடி பண்ணி நமக்கு நம்மளுடைய சுபாவம், நம்மளுடைய நடவடிக்கை, நம்மளுடைய தன்மை இதெல்லாம் எப்படி எல்லாம் வெளிப்படுத்துங்கிறத பத்தி தீர்க்கமா உங்களுக்கு வெளிப்படுத்துவது இந்த நியூரோ சயின்ஸ். இதுல கடந்த காலத்தினுடைய மிஸ்டேக்ஸ், அதாவது இந்த இந்த ட்ரீட்மெண்ட்டும் சரி, இந்த 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 அறிவியல் விஞ்ஞானம் மருத்துவம் இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னா, ஒரு தவறு நடக்குது, அந்த தவறுல இருந்து ஒரு புரிதலை எடுத்துக்கிட்டு அந்த புரிதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமா தான் இந்த மருத்துவம் வெளிப்படுது. அப்போ ஒரு பேஷண்ட்டுங்க, அவர் பேர் நீங்க பென்சுனின் ஜார்ஜ்னு சொல்லக்கூடிய ஒரு பேஷண்ட். அது ஒரு பண்டைய காலத்துல அவருக்கு ஒரு சம்பவம் ஏற்படுது. அந்த சம்பவத்துல அவருடைய பர்சனாலிட்டி டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். மத்ததெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, பிரெயின்ல ஒரே ஒரு இடம் மட்டும் ஃபெயிலியர் ஆகுது. அந்த பிரெயின்ல ஏற்படுற அந்த ஒரு ஃபெயிலியர்னால அவருடைய ஒட்டுமொத்த பர்சனாலிட்டியுமே சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அது கண்டுபிடிக்கிறாங்க, ஓ ஃப்ரண்டல் லோப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பிரெயின்ல, எழுதிக்கங்க, FRONTAL, ஃப்ரண்டல் லோப் அப்படின்னு பிரெயின்ல ஒரு பார்ட் இருக்கு, ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் பாதிக்கப்பட்டுச்சுன்னா வேற எதுலயும் மாற்றம் இருக்காது, ஆனா பர்சனாலிட்டி மாறிடுவாங்க. அவங்களுடைய இயல்பு பர்சனாலிட்டியில இருக்க மாட்டாங்க, அவங்க அந்த பர்சனாலிட்டி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்படி கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல இன்னொரு சம்பவம், உலகத்துல முதல் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கும் பொழுது அந்த வேர்ல்டு வார்ல ஒரு புல்லட் ஏறி அவருக்கு காது கேட்காம போகுது. அப்ப அவருடைய உடல் ஆராய்ச்சி பண்ணி உடல் முழு பரிசோதனை பண்ணும்போது, அப்ப வலது பக்கம் மூளையில பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா காது கேட்காம போறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தன்மையிலும் நம்மளுடைய மூளை செயல்படக்கூடிய விஷயங்கள்ல என்ன மாதிரியான எக்ஸ்டர்னல் நிகழ்வுகளை நம்ம உள்வாங்குறோமோ இந்த மாதிரியான சூழ்நிலையும் நம்ம பாதிப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பார்க்கறோம். அதனாலதான் பாருங்க, உங்களுடைய ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ரெண்டு விதமான குவாலிட்டியில இருக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க ரைட் பிரெயின் கிரியேட்டிவிட்டிக்கு யூஸ் ஆகுங்கிறாங்க, லெஃப்ட் பிரெயின் லாஜிக்கல் திங்கிங்க்கு யூஸ் ஆகும். அப்ப நீங்க எப்பெல்லாம் ஒரு விஷயத்துல லாஜிக்கை திங்க் பண்றீங்க, ஒருத்தருக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு லாஜிக்கை பாத்தீங்கன்னா லெஃப்ட் பிரெயின் பயன்படுது.
எந்த லாஜிக்கும் பார்க்காம கொடுக்குற மனநிலையில கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ரைட் பிரெயின் ஒர்க் ஆகுது. அப்போ நீங்க யதார்த்தமா நீங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலையில கூட நீங்க லாஜிக் பாக்குறீங்கன்னா அதுக்கு பேரு ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னா லாஜிக் திங்கிங்க பாக்குது. ரைட் பிரெயின் வந்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பார்க்கும். கிரியேட்டிவிட்டிங்கிறது எப்பெல்லாம் நீங்க இருக்கிறத கத்துக்கிட்டதை நீங்க அப்ளை பண்றீங்க, நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டதை கத்துக்கிட்டதை நீங்க எப்பெல்லாம் அப்ளை பண்றீங்களோ அது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி ப்ராக்ரஸ் சொல்றோம். எப்பெல்லாம் ஒரு சூழ்நிலையில ஒரு லாஜிக்கை மட்டுமே பாக்குறீங்க, இது நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, இது சரியா வருமா சரியா வராதா, நீங்க ஒரு லாஜிக்கு பாக்குறது வந்து உங்களுடைய லெஃப்ட் பிரெயின் பயன்படுது. அப்போ இன்றைய ஞான விதையில நாங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு காலகட்டத்திலுமே நம்மளுடைய விதியை நாம் வடிவமைப்பதற்கு, நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய தலையெழுத்தை உங்களுடைய விதியை நீங்கள் வடிவமைப்பதற்கு கிரியேட்டிவிட்டிங்கிற அந்த ஒரு குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அந்த கிரியேட்டிவிட்டிக்கு உகந்ததாக சொல்லப்படுகின்ற ரைட் பிரெயினுடைய ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்கு இயல்பாக உங்களுக்கு வழிவகுப்பது உங்களுடைய மூச்சை கவனிக்கின்ற செயல். அந்த மூச்சை கவனிக்கின்றதுல அந்த நீங்க கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு நான் மெட்டீரியலிஸ்டிக்கான சிந்தனை, மனோபாவம், அது உங்களுடைய கிரியேட்டிவிட்டியோடு தொடர்புடையது. அது ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்றது வெறும் ஆன்மீகத்தை நாங்க சொல்லலைங்க. ஞான சஞ்சீவன குருகுலம் எப்பவுமே ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு எதை சொல்லுதுன்னா சுய ஒழுக்கத்தை குறிப்பிடுது. அப்போ உங்களுடைய உடல் சார்ந்து மனம் சார்ந்து எப்பொழுதெல்லாம் தீர்க்கமாக உடலில் உச்சகட்ட ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற அந்த ஆற்றல் தடைபடாம எப்ப பாத்துக்கிறீங்களோ, உங்களுடைய மனதில் எப்பொழுது உச்சகட்ட ஆற்றல் தடைபடாம எப்ப பாத்துக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி வெளிப்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அப்போ எங்களுடைய வேண்டுகோள், உங்கள் விதியை நீங்கள் வடிவமைப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அற்புதமாக வாழ்வதற்கு, உங்கள் தலையெழுத்தை நீங்கள் ரீரைட் பண்றதுக்கு, இஃப் யூ வாண்ட் டு ரீரைட் யுவர் ஃபேட், உங்க கிரியேட்டிவிட்டி ஒண்ணுதான் தீர்வுங்கிறத மறந்துடாதீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் ஒண்ணு மட்டும்தான் தீர்வு. அப்ப நிகழ்காலத்துல நடக்கிற சம்பவங்கள் எதுவாக இருப்பினும் நீங்க உங்களுடைய கிரியேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய கிரியேட்டிவிட்டிக்கு ரொம்ப முக்கியம் இமேஜினேஷன், இமேஜினேஷனுக்கு ரொம்ப முக்கியம் விஷுவலைசேஷன். அந்த விஷுவலைசேஷன் எங்க துவங்குகிறது அப்படின்னா, எப்ப நீங்க மௌனமா இருக்க பழகுறீங்களோ, கொஞ்ச நேரம் எதுவுமே பண்ணாம ஒரு 10 நிமிஷம் நீங்க டெய்லி மௌனமா இருக்க பழகுனீங்கன்னா உங்களுடைய விஷுவலைசேஷன் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. அதனால உங்களுடைய கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, இமேஜினேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அதனால உங்களுடைய கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. உங்க கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய, தலையெழுத்தை விதியை மாற்றி வடிவமைப்பதற்குண்டான ஒரே ரூட்டு உங்களுடைய கிரியேட்டிவிட்டி ஒண்ணுதான். அப்போ எனக்கு இவ்வளவுதான் முடியும், என்னுடைய ராசி இவ்வளவுதான், என்னுடைய அதிர்ஷ்டம் இவ்வளவுதான், என்னோட இது இவ்வளவுதான்னு சொல்லி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சிந்திக்காம முழுக்க முழுக்க உங்களுடைய கிரியேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த செயல்பாட்டினை நீங்க எவ்வளவு ஓங்கி செயல்படுத்த வைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அற்புதமாக மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். அதற்கு ரொம்ப முக்கியமானது மௌனம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷம் மௌனமா இருந்தீங்கன்னா, வேற எந்த விஷயத்தையும் பண்ணாம கண்களை மூடி ஒரு 10 நிமிஷம் ரொம்ப அமைதியா நீங்க உட்கார்றது உங்களுடைய இமேஜினேஷனுக்கும் உங்களுடைய கற்பனைக்கும் விஷுவலைசேஷனுக்கும் இமேஜினேஷனுக்கும் வழிவகுக்குது. அது உங்களுடைய மூச்சுத்தன்மையை, மூச்சு காத்த நீங்கள் ஓங்கி கவனிக்கக்கூடிய செயல்பாடுகளில் அது உருவாக்குகிற திங்கிங்க்கு பேரு ரிஃப்ளெக்ஸ் திங்கிங்னு பேரு. ரிஃப்ளெக்ஸ் திங்கிங் அந்த 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 முறைக்கு பேரு ரிஃப்ளெக்ஸ் திங்கிங் பேரு. இந்த ரிஃப்ளெக்ஸ் திங்கிங் யாருக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபார்முலா 1 கார் ரேஸ் ஓட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அந்த ரிஃப்ளெக்ஸ் திங்கிங் பயிற்சி முறையை கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு 7 செகண்டுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறது எப்படி, அந்த 7 செகண்டுக்குள்ள நீங்க முடிவு எடுக்கிறது தான் உங்களுடைய நல்லதுக்கோ கெட்டதுக்கோ வழிவகுக்கிறது. அப்போ உங்களுடைய விழிப்புணர்வு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, ஒரு 7 செகண்டுக்குள்ள நீங்க முடிவு எடுக்கிறது, சரியான முடிவுகளை நீங்கள் எடுப்பதற்குண்டான தீர்வு உங்களுக்குள்ள அமைய வேண்டும் என்றால் உங்கள் மூச்சை கவனிக்கின்ற சுபாவங்கள் உங்களுக்கு அவசியம். அப்ப நீங்க காளகஸ்தி போறீங்க, எங்கெங்கயோ போய் நீங்க பரிகாரம் பண்றீங்க, அந்த பரிகாரத்துல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா உங்க மூச்சை கவனிக்கணும். அதாவது காற்று அப்படிங்கிற அந்த தெய்வத்துக்கு பரிச்சயமான இடத்துலதான் உங்களை பரிகாரம் பண்ண சொல்றாங்க. அப்ப அந்த காற்றுங்கிற இடத்துக்கு போனா உங்களுடைய மூச்சு சரியாகும். மூச்சு சரியாக பயணம் பண்ணுச்சுன்னா உங்களுடைய சிந்தனை மேம்படும். சிந்தனை மேம்பட்டா உங்களுடைய கற்பனை திறன், உங்களுடைய விஷுவலைசேஷன் திறன் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ உங்களுடைய கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அப்போ விதியை வெல்வதற்குண்டான ஒரே வழி கிரியேட்டிவ் திங்கிங். அந்த கிரியேட்டிவ் திங்கிங்குள்ள உன்வால்வ் ஆகிறது உங்களுடைய மூச்சு இயல்பாக இருக்க வேண்டும் என்பது. உங்க மூச்சு எப்போதும் அவசரப்பட்டு இழுக்க கூடாது, அவசரப்பட்டு வெளியே தள்ளக்கூடாது.
இயல்பாக மூச்சு உள்ளே சென்று இயல்பாக வெளியே செல்லுகின்ற சுபாவத்தில் உங்கள் மூச்சு காத்து நடைபெற வேண்டும். அப்பொழுது அந்த சம்பவம் நடக்கும்போது நீங்க இயல்பா கொடுக்கிற தன்மையில இருப்பீங்க. கொடுக்கிற தன்மையில இருக்கும் போது எல்லாம் நீங்க கிரியேட்டிவோட இருக்கிறீங்கிற அந்த செய்தியோட இன்றைய ஞான விதையில் உங்களுடைய விதியை மாற்றி வடிவமைப்பதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற அந்த சிந்திக்கும் முறை. கிரியேட்டிவிட்டிக்கு அடிப்படை இமேஜினேஷன், இமேஜினேஷனுக்கு அடிப்படை விஷுவலைசேஷன், விஷுவலைசேஷனுடைய அடிப்படை உங்களுடைய மௌனம். டெய்லி ஒரு 10 நிமிஷம் மௌனம் உங்களுடைய மூச்சு காத்தை கவனித்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு வழிவகுக்குது. இந்த செய்தியோடு இன்றைய கேள்வி பதிலுக்குள்ள பயணம் பண்ணுங்க. உங்களுடைய எந்த கேள்விகளாக இருந்தாலும் நீங்கள் முன்வைக்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் முன்வைக்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கப்படும். வேற ஏதாவது வாழ்த்துகள், ஏதாவது திருமண நாள் வாழ்த்து, பிறந்த நாள் வாழ்த்து அப்படி ஏதாவது இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்த்துகளும் பிரார்த்தனை, கூட்டு வாழ்த்து பிரார்த்தனை இங்கு வைக்கப்படும். சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்க முன்வைக்கலாம். சார், எனக்கு ஒரு கேள்வி. கேளுங்க கேளுங்க. சார், இந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வைக்கிறாங்களா சார்? ஆமாங்க. அது வைக்கிறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சார். அதாவது பசுமாட்டு டெய்லி அகத்திக்கீரை வைக்கிறேன். பட் இதை நான் எப்படி சார் பாக்குறது? ஓகே, ஏன் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வைக்க சொன்னாங்க? வேற ஏதாவது கீரை வைக்க சொல்லலாம். ஏன் அகத்திக்கீரை வைக்க சொன்னாங்க அப்படின்னா, அகத்திக்கீரை என்பது பசுமாட்டிற்கு செரிமான தன்மையை ஏற்படுத்துகிறது. உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்றுவதற்கு அந்த அகத்திக்கீரை பயன்படுகிறது. அப்போ ஒரு உயிருக்கு நீங்க எப்போ உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்றி அதனுடைய செரிமான தன்மையை உயர்த்துவதற்கு ஒரு பொருளை நீங்க கொடுக்குறீங்க, அப்ப இன்னொரு உயிர் செம்மையாக வாழ்வதற்கு நீங்க உதவி செய்யறீங்க. அப்ப நீங்க அந்த இடத்துல உங்களுடைய சுபாவத்தினால் இன்னொரு உயிர் வாழக்கூடிய தன்மை மேம்படுகிறது. அந்த உணர்வுக்குத்தான் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை கொடுக்க சொன்னோம். ஒருமே பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தா நம்ம கர்மாவெல்லாம் கழிஞ்சிடும்னு சொல்றதுக்கு அல்ல. நாம செய்யற பாவத்தை நாம தான் கழிக்கணும். நாம செய்யற பாவத்தை நாம தான் எதிர்கொள்ளணும். இன்னொரு உயிர் வாழ்வதற்குண்டான தன்மையை செயலை நீங்க செய்ய சொல்றதுக்கு தான் அகத்திக்கீரையை கொடுக்க சொல்றோம். அகத்திக்கீரை உங்களுடைய பசுவில் இருக்கக்கூடிய உடம்பில் உள்ள நச்சுத்தன்மையை அகற்றக்கூடிய குணாதிசயம் அந்த கீரை கொண்டு. அது செய்வதனால அந்த மாட்டினுடைய ஆயுட்காலமும் அந்த மாட்டினுடைய ஆரோக்கியமும் மேம்படும். அதற்குத்தான் நான் அந்த காரியத்தை செய்ய சொல்றேன். தேங்க்யூ சார். நன்றிங்க. வணக்கம். 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 கேளுங்க. வணக்கம். இடது நாசி மூச்சு, வலது நாசி அதாவது இடகலை வலதுகலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அது சந்திரகலை, சூரியகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இதுலைங்க நமக்கு அந்த 24 மணி நேரத்துல நம்ம மௌனங்கிறது ஒரு 10 நிமிஷம் பாக்குறப்போ, எப்பாவது நான் பாக்குறப்பங்க சில சமயங்கள இடது நாசியில வருது, சில சமயங்கள வலது நாசியில வருது. இது அந்த உணர்வுக்கு தகுந்த மாதிரி வருங்களா, இல்ல சூழ்நிலை தகுந்த மாதிரி அந்த என்ன காரியத்தை செய்ய வேண்டும்? ஓகே, பொதுவா ஒரு மனிதனுக்கு வந்துங்க எப்பவுமே வலது நாசியில உள்ள போச்சுன்னா இடது நாசி வழியா வெளியே வரும். இல்லைன்னா இடது நாசியில உள்ள போச்சுன்னா வலது நாசி வழியா வெளியே வரும். இல்லைன்னா 2 நாசி வழியாவும் உள்ள போய் 2 நாசி வழியாவும் வெளியே வரலாம். இப்போ இஸ்லாமியர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 5 நேரம் தொழுகுவாங்க. இது ஏன் அந்த 5 நேரத்தை தொழுகுறாங்க? கோயில்கள்ல ஏன் கால பூஜைகள் நடத்துறாங்க இல்லைங்களா? கோயில்ல கால பூஜைகள் நடக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 5 கால பூஜைகள் நடக்கும். அது ஏன் குறிப்பிட்டு அந்த நேரத்துல பண்ணணும்? வேற ஏதாவது நேரத்துல பண்ணலாம்ல. 9 மணிக்கு பண்ணலாம், 7 மணிக்கு பண்ணலாம், 11 மணிக்கு ஒண்ணு பண்றாங்க. இந்த மாதிரி அப்போ அந்த நேரங்கள்ல இயல்பாகவே ஒரு மூச்சு 2 நாசி வழியாவும் உள்ள போய் 2 நாசி வழியா வெளியே வருவதற்குண்டான தன்மை இருக்கிறது அடிப்படையில். அப்ப அந்த நேரங்கள்ல குறிப்பாக கோள்கள்ல நம்ம வெளியே இருக்கக்கூடிய அந்த கோள்கள்ல அந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை உணர்த்துவதற்கு தான் அந்த கால பூஜை. அப்ப அந்த கால பூஜையில நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா உங்க மூச்சை நீங்க கவனிக்கிற தன்மை இயல்பாக இருக்கணும். அந்த கால பூஜைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அலங்காரம் பார்த்து முடிச்சுட்டு பூஜையை பார்த்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அலங்காரம் பார்த்துட்டு போகாத, கோயில் விட்டு போகாதன்னு சொல்லுவாங்க. நீங்க முன்னோர்கள் சொல்லுவாங்க பூஜையை பார்த்துட்டு போ அப்படின்னு. அது எதுக்குன்னா வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அதுல பாருங்க, கால பூஜையில நிறைய நம்பர் ஆஃப் விளக்கு நிறைய இருக்கிற விளக்கம் பண்ணுவாங்க. அது கால பூஜையில மட்டும்தான் அந்த ஆரத்தி காட்டுவாங்க. அதாவது 12 விளக்கு, 6 விளக்கு, 9 விளக்கு அப்படின்னு வரிசையா ஒவ்வொரு அந்த எண்ணிக்கையில அந்த விளக்கை காட்டுவாங்க. அது எதுக்குன்னா அந்த கோள்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல அந்த யூனிவர்சல் ஃபோர்ஸ் வந்து அந்த இடங்கள்ல உருவாக்கப்படுகிறது. அங்க இருக்கும்போது உங்களுடைய மூச்சு நீங்க கவனிக்கிறது. அப்போ இது இப்படித்தான் நடக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது.
இப்போ எனக்கு மாற்றி வரும்போது இன்னொருவருக்கு வேற மாதிரி வரலாம், அவருக்கு மாறி வரும்போது இன்னொருத்தருக்கு வேற மாதிரி வரலாம். ஆனால் குறிப்பாக இது மாறி மாறி இருக்கிறது தான் இயல்பு. ஆனா இந்த மூச்சு உங்க வாழ்க்கையில கடந்த கால நிகழ்வுல ஏக்கமும் பயமும் எவ்வளவு அதிகமா இருக்குதோ அதை பொறுத்து இந்த மூச்சு வேகமா ஓடுதுன்னு அறிவியல் சொல்லுது. இந்த மூச்சு வேகமா ஓடுவதற்கு காரணம் நீங்க கடந்து வந்த வாழ்க்கையில ஒரு பயத்தை கடந்து வந்திருக்கலாம், இல்லைன்னா ஏக்கத்தோட வாழலாம். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நிகழ்காலத்துல வாழல. ஒண்ணு இறந்த காலத்துல வாழ்ந்தீங்கன்னா ஏக்க உணர்வு இருக்குது, எதிர்காலத்தை நினைச்சு வாழ்ந்தீங்கன்னா பய உணர்வு இருக்கு. இது இரண்டுமே மூச்சை பாதிக்குதுங்கிறாங்க அறிவியல் ஆராய்ச்சி. அப்ப நீங்க நிகழ்காலத்துல இருக்கும்போதுதான் மூச்சு நிதானமா இருக்குது, மூச்சு நிதானமாக இருக்கும்போதுதான் சிந்தனை நிதானமாக இருக்குது, சிந்தனை நிதானமா இருக்கும்போதுதான் செய்யற செயல்ல வீரியம் சேருது, செயல்ல வீரியம் சேரும்போது நினைச்ச காரியம் நடக்குது. அப்ப பீயிங் பிரசன்ட் நிகழ்காலத்துல இருக்கும்போது உங்க மூச்சு சீராக இருக்கும். சீராக இருந்தா நீங்க நிதானமா சிந்திக்கிறீங்க. அப்ப அது இப்படித்தான் இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. எப்படி இருக்குதுன்னு நம்ம உணர்ந்தா போதும். மூச்சை நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம யாருமே இயல்பான மூச்சுல இல்லைங்க. நீங்களா ஒண்ணு அவசரப்பட்டு மூச்சை இழுப்பீங்க, இல்லைன்னா நீங்க அவசரப்பட்டு வெளியே தள்ளுவீங்க. கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா இயல்பா மூச்சு போற தன்மையில இருந்தாலே உங்களுடைய ஆயுட்காலம் அதிகரிக்கும். அதுக்குத்தான் பயிற்சிகள், யோகா, காயக்கல்பம் எல்லாம் உங்க மூச்சு காத்து இயல்பா இருக்கிறது. அதுல ஒரு பேட்டர்ன் இருக்குங்க. பிரெத் பேட்டர்ன் இவ்வளவு இருக்கு. ஒரு நிமிஷத்துக்குள்ள இவ்வளவு பிரெத் பேட்டர்ன் இருந்ததுன்னா நார்மல் ஃப்ரீக்வன்சில இருக்கிறீங்க. இது ஒரு பர்டிகுலர் நம்பர் கீழே இருந்ததுன்னா நீங்க விலங்குகள் பேசுற ஃப்ரீக்வன்சி கவனிக்க முடியும்னு நிறைய ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய நேரடி பயிற்சியில கத்துத்தரோம். நம்மளுடைய நேரடி பயிற்சியில அதுக்கு உண்டான வித்தைகளை சொல்லி கொடுக்குறோம். அப்போ நீங்க இப்ப பண்ண வேண்டியது இயல்பா இருக்கணும். ஏக்கத்துல இல்லாம பயத்துல இல்லாம நிகழ்காலத்துல இருந்தாலே மூச்சு சீராகிடும். ரைட்டுங்களா? சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. வணக்கம். கேளுங்க. ஹலோ சிஸ்டர் கேளுங்க. சார், இப்போ இந்த நீங்க சொன்ன மாதிரி சார், இப்போ அந்த நம்ம டெய்லி கிளாஸ்ல வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நீங்க சொல்லிங்க சார், அந்த மூச்சை கவனிங்க, உங்க அந்த மூக்குக்கு கீழே அந்த மேல் உதட்டுல அந்த மூச்சு படுற மாதிரி இருக்கும், அதை நல்லா கவனிங்க. அதை என்னால ஃபீல் பண்ண முடியல சார், என்னால உணர முடியல. அதே மாதிரி நீங்க உள்ள இழுக்கும் போது வயிறு வந்து விரியும், வெளியே விடும்போது வயிறு சுருங்குங்கிறது, அதை அப்ப நீங்க சொல்லி அதை பண்ணும்போது ஏதோ ப்ரெஷர் பண்ணி புஷ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு, இயல்பா வர மாதிரி அதை பண்ண முடியல சார். அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை கவனிக்க முடியலங்க சார். ஓகே, இது உங்களுக்கு முதல் பயிற்சிங்கிறதுனால அப்படி இருக்கும் சிஸ்டர். போக போக தான் அது பண்ணும். ஏன்னா நீங்க இதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு பரிச்சயம் இல்லாத ஒரு ப்ராசஸ், இது புதுசா பண்றீங்க. ஓகே ஓகேங்க சார். ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், போக போக தான் அது பரிச்சயம். ஓகே ஓகேங்க சார். இன்னொரு கேள்விங்க சார், இப்போ தனக்கு போக தான் தானம் தர்மம்ங்கிறாங்க சார், அதோட கரெக்டான அர்த்தம் என்னங்க சார்? நல்ல கேள்வி கேட்டீங்க. தனக்கு பின் தானமும் தர்மமும் அப்படின்னு சொன்னா நமக்கு வேணுங்கிறதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு கொடுக்கணுமா, அல்லது நமக்கு இருந்ததுக்கு அப்புறம் போக தான் நாம வந்து கொடுக்கணுமா அப்படின்னா, இப்ப நான் ஏதாவது யாருக்காவது செய்யும் போது அது என்ன சொல்றாங்கன்னா மத்தவங்க, தனக்கு போகதான் தானம் தர்மம், நீ வந்து ஃபர்ஸ்ட் தர்மம் பண்ணா உனக்கு போயிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து குறையா சொல்ற மாதிரி நிறைய பேர் அதை சொல்றாங்க. ஆனா அது இல்ல, உண்மையான அர்த்தம் அது இல்லைங்க. தனக்கு பின் தானமும் தர்மம்னு சொல்றது முதல்ல அந்த தனக்குங்கிற விளக்கத்தை தேடுறதுக்கு பதிலா தானமும் தர்மத்துக்கும் முதல்ல விளக்கம் தெரிஞ்சுக்கணும். தானம்னா என்ன, தர்மம்னா என்னன்னு. தர்மம்னா கொடுக்கப்படுவதில்ல, தர்மம்னா முதல்ல நீங்க நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. தானம்னா கொடுப்பது, தர்மம் அப்படின்னா உங்களுடைய ஒழுக்கம். தர்மம் அப்படிங்கிறது ஒழுக்கம், தானம் என்பது கொடுப்பது, கொடுக்கும் தன்மையில் இருப்பது. அப்ப தனக்கு பின் தானமும் தர்மமும் அப்படின்னா முதல்ல நான் ஒழுக்கமா இருக்கணும். தர்மத்தை முதல்ல நான் கடைபிடிக்கணும், தானத்தை முதல்ல நான் கடைபிடிக்கணும். அப்ப தனக்கு பின் தானமும் தர்மம்னா நீங்க சொல்லுறதுக்கு முன்னாடி செய்யணுங்கிறது. நீங்க முதல்ல கடைபிடிக்கணும், கடைபிடிச்சிட்டு சொல்லணுங்கிறது. தனக்கு பின் தானமும் தர்மம்ங்கிறது உண்டான பழமொழிக்கு அர்த்தம் தனக்கு சேர்த்து வச்சுட்டு கொடுப்பதில்ல, முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்றதான் சொல்லணும். வாட் யூ பிராக்டிஸ் யூ பிரீச் அப்படிங்கிறது. நாம் எதை போதிக்கிறோமோ அதை பயன்படுத்த வேண்டும், அதை நான் ஃபாலோ பண்ண வேண்டும். தனக்கு பின் தானமும் தர்மம் என்று சொல்லப்படுவது முதல்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அப்புறம் அதை இன்னொருத்தருக்கு சொல்லுங்க. நன்றிங்க சார். வணக்கம் சார், இருந்து வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் இன்னைக்கு இதை ஒட்டியே ரெண்டாவதா கேட்கணும்னு நினைச்சேன், மூணாவதா மாற்றிருக்கேன். அதுல ஒரு கிளாரிட்டியும் கொடுத்துட்டீங்க. கொடுத்தல் அப்படிங்கிற விஷயத்த தான் இன்னைக்கு நான் கையில எடுத்திருக்கேன். நேத்திக்கு வந்து ஒரு 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 நற்பணி மன்றம், அந்த இடத்துல கல்வி தானம் பண்றாங்க, அன்னதானம் பண்றாங்க,
ஸ்ரீரங்கத்துல பண்ற ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு நண்பர் கூட்டிட்டு போனாங்க. அந்த நண்பரை பார்த்தேன், ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொன்ன உடனே அங்க போன உடனே பார்த்தா மாடுக்கு தானம் கொடுக்குறாங்க, முதியோர்கள் வச்சிருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அங்க வச்சிருக்காங்க. அங்க உள்ள போகும்போது பார்த்தா நாங்க வந்து 200 பேருக்கு 300 பேருக்கு ஒரு 80 வயசுக்காரர் ஒருத்தர் அண்டாவை தூக்கி அவர் சமைச்சு பண்றாரு. எப்படி பண்றாருங்கிறதெல்லாம் தெரியாதுங்க, ஆனா அவ்வளவு இன்வால்மெண்டோட பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா பணம் வரது இல்லைங்க அவங்களுக்கு எல்லாம். வந்து சார் பணம் இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா பண்ணணும்னு முடிவு பண்ணி நாங்க டிராவல் ஆறோம். இது ஒரு பார்ட் எனக்கு தெரிஞ்சு. நேத்திக்கு முந்தா நேத்து நடந்தது, ஒரு பையன் வந்து பண்ற விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வீடியோல போட்டு 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 நான் என்ன கிறுக்குத்தனமா இருந்தாலும் சரி, அது எப்படியா இருந்தாலும் சரி, அவர் இன்னைக்கு இது ஒரு இந்த யங்ஸ்டர்ஸ் உலகம் பார்த்துக்கிட்டே இருக்கு. பண்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கான். அடிச்சு தூக்கி வண்டியில அடிபட்டு ஆள் காலி ஆடுறது வரைக்கும் வீடியோ போட்டு போட்டு ஆள் காலி ஆயிட்டான். இது ஒரு பார்ட். இப்ப பண்றத செய்யற ஆளு சொல்றாங்களா, செய்ய ஆளு சொல்லக்கூடாதுங்கிறாங்க. சொன்னத செஞ்சத பார்த்தவங்களும் சொல்றது இல்ல. நல்ல விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு பார்ட்டு அவர் எதையோ பண்றாரு, பார்த்து முடிஞ்சு அவர் முடிஞ்சிருச்சு, வேலையே முடிஞ்சு போச்சு. ஆனா நல்ல விஷயங்கள் பூலோகத்தை சொர்க்கமாக்கணுங்கிறதா என்னோட தாட்டு. அதுல எனக்கு இன்னொரு எண்ணத்தை அப்போ இந்த இயற்கையினுடைய சுழற்சி என்ன இருக்குதுன்னா, ஒரு செயலினுடைய வெளிப்பாடு இன்னொரு செயலுக்குண்டான துவக்கமாக இருக்கிறது. ஒரு எண்ணத்தினுடைய வெளிப்பாடு அது இன்னொரு செயலுக்குண்டான துவக்கமாக இருக்கிறது. இப்போ ஒரு கடல் பாருங்க, கடல்ல ஒரு அலை வருதுங்க, வரிசையா அலை வந்துகிட்டே இருக்கு. ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு அலை வந்து கரையை தொடுகின்ற அந்த கணம், அந்த வினாடி அது இன்னொரு அலையை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு தொடர்ச்சி, அது ஒரு துவக்கம். அது ஒரு 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 நிகழ்வு வந்து தண்ணி மேல ஏறி இப்படி கீழே இறங்கும் போது அது இன்னொரு அலை உருவாவதற்குண்டான ஒரு தொடர்ச்சி. அப்போ நாம இங்க எல்லாருமே இயற்கையினுடைய சுழற்சிக்குள்ளதான் இருக்கிறோங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நாம அனைவருமே இயற்கையினுடைய ஒரு சுழற்சி. உயிர் பிறக்குது, உயிர் மரிக்குது, ஒரு உயிர் பிறக்குது, இன்னொரு உயிர் மறைக்குது. இது வந்து ஒரு சுழற்சியில தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம், அந்த சுழற்சியில மனநிலையில எண்ணங்களை ஏத்திக்கிறோம். இவர் என்னுடைய அப்பா, இவர் என்னுடைய அம்மா, இது என்னுடைய வாழ்க்கை துணை, இது என்னுடைய குழந்தை. இந்த சுழற்சியில இந்த எண்ணங்களை நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு, ஐயோ என்னால தாங்க முடியல, என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, என்னை விட்டு விலகி போயிட்டாங்க, எனக்கு வந்து சரியா பண்ணல, எனக்கு வேணுங்கிறது கிடைக்கல. இப்ப இது எல்லாமே சுழற்சியை விட்டு நான் விலகி இருக்கிறதுனாலதான் எனக்கு அந்த போராட்டம். ஆனா சுழற்சியில அப்படி கிடையாது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாக்டா ஒரு மீனிங் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு மீன் இருக்குது, தான் இரையாக போகிறோம்னு தெரியாம இன்னொருத்தங்கிட்ட போய் அது மாட்டிக்குது. அந்த மீனை இரையா போட்டுதான் இன்னொரு மீனை பிடிக்கிறாங்க. கரெக்டா இல்லைங்களா? அந்த அந்த மீன் பிடிக்கிறவங்க கிட்ட அந்த மீன் என்ன பண்ணுது, தான் இரையாக போகிறோம்னு தெரியாம அங்க போய் மாட்டிக்குது. ஒரு மான் என்ன பண்ணுது, நான் தான் அழகுன்னு நினைக்குது, இந்த உலகத்திலேயே நான் தான் அழகு. அப்போ புலி முன்னாடி வந்து நிக்கும் போது, புலிக்கு பசியோட இருக்கும்போது நான் அழகா இருக்கிறேங்கிற அந்த குணம் என்னை காப்பாத்துமா? அது மானுக்கு தெரியல. ஒரு தேல் இருக்குது, மனிதனை கொட்டுது, அந்த தேலை வந்து மனிதன் அடிக்கிறான், மீண்டும் மீண்டும் தேல் கொத்துது. இப்ப பாருங்க, மீன் என்ன நடந்தாலும் அது இரையாக போறான்னு தெரிஞ்சாலும் அது இயல்புல இருந்து மாறல. மீன் இயல்புலயே இருக்குது. மான் என்ன பண்ணுது, இயல்புல இருந்து மாறல, இயல்புலயே இருக்குது. தேல் என்ன பண்ணுது, தேலும் இயல்புலயே இருக்குது. ஆனால் அந்த இயல்பு ஒரு குணாதிசயத்தை ஏற்படுத்துகிறது. என்னது, மீன் தான் இரையாக போகிறோம் தெரியாம மீன் போய் மாட்டுது, அது அதனுடைய இயல்பு. ஆனால் அந்த இயல்பு அறியாமைங்கிற ஒரு குணாதிசயத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. மான் தான் அழகா இருக்கிறாங்கிற சுபாவத்துல இயல்புல இருக்குது. அந்த இயல்பு என்ன வெளிப்படுத்துது, ஆணவம்ங்கிற ஒரு சுபாவத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. தேல் என்ன நடந்தாலும் திரும்ப திரும்ப அதை போய் கொட்டுது, நாம செத்துருவோம்னு தெரிஞ்சாலும் போய் கொட்டுது. அது என்னது, அவசரத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அப்போ ஒரு செயல், அந்த செயல் ஒரு சுழற்சியில நடந்தா கூட அந்த செயல் ஒரு சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. இதே போலத்தான் மனிதனும் அறியாமையிலும் ஆணவத்திலும் அவசரத்திலும் தான் செய்கின்ற செயலினால் அவன் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறான். அப்ப நீங்க எங்க போய் கவனிச்சு பாருங்க, நான் நல்லதை பேசுறேன்னு சொன்னாலும் சரி, நல்லதை போதிக்கிறேன்னு சொன்னாலும் சரி, அறியாமையிலும் அவசரத்திலையும் ஆணவத்திலையும் நான் செய்யாமல் இருக்க வேண்டும். நான் எதை செஞ்சாலும் சரி, இந்த 3 குணாதிசயத்துல நான் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய வாழ்க்கை சுழற்சியில அது பாட்டுக்கு இயல்பாக இருக்கிறது. அப்போ நல்லது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதும் தீயது நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதும் நம்ம கையில இல்லை. நாம சுழற்சியில மட்டும்தான் இருக்கிறோம். நாம பிறந்திருக்கிறோம். இப்ப நமக்கு என்ன இருக்குது, இந்த எண்ணத்தை நான் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டும். இப்ப நான் என்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுத்துக்கிட்டே. ஏன் இது நடக்கலைங்கிறது ஏன் லிஸ்ட்ல இல்ல, அது ஏன் ஸ்கிரிப்ட்ல இல்ல,
ஏன் வேலை எனக்கு ஒண்ணு கிடைச்சுதா, நான் ஆணவம் அறியாமையும் அவசரம் இல்லாமல் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப எந்த போராட்டம் வந்தாலும் என்னை எங்க கொண்டு போய் நிறுத்தினாலும் 4 மணிக்கு நான் செஷனை பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை 6:30 மணிக்கு நான் கொடுக்கணும். இது என்னுடைய இயல்பு. இந்த இயல்பினுடைய சுபாவம் அறியாமையிலும் செய்திடக்கூடாது, அவசரத்திலையும் செய்திடக்கூடாது, ஆணவத்திலையும் செய்திடக்கூடாது. அப்பா வேற யாரு சொல்றதையும் நம்பாதீங்க, நான் சொல்றது மட்டும்தான் உண்மைன்னு நான் பேசினேன்னா ஆணவம் சரியா இருக்காது. அவசரம், ஐயோ இல்லைங்க நான் இதை பண்ணித்தாங்க ஆவங்கிற அவசரத்திலையும் நான் செய்திடக்கூடாது, அறியாமையிலும் செய்திடக்கூடாது. அப்போ போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன், கார்ல பயணம் பண்ணேன், இருந்தாலும் நம்ம அங்க போட்டோம். அப்போ அந்த இடத்த எப்படி பயன்படுத்த முடியும்? அப்போ நம்ம எல்லாருமே ஒரு சுழற்சியில இருக்கிறோம். நீங்க என்ன சுழற்சியில இருக்கிறீங்கன்னு பாருங்க. நல்லதை வெளிப்படுத்துற சுழற்சியில இருக்கிறீங்களா? வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. நான் என்ன சுழற்சியில இருக்கிறேன்னு பாருங்க. என்னுடைய வெளிப்பாட்டை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். இன்னொருத்தருடைய சுழற்சி அது மற்றவருடைய பார்வையில தவறாக தெரியலாம், ஆனால் அது அவனுக்கு இயற்கையில சுழற்சி. அந்த எண்ணம் தோணுது, செயலாக மாறுது, வடிவமைக்குது, மறுபடியும் அவனுக்கு எண்ணம் தோணுது, செயலாக மாறுது, அவனோட சுழற்சியில இருக்கிறான். அப்போ நல்லது கெட்டது என்பது அவருடைய சுழற்சியில் இருக்கிறார்கள். அந்த சுழற்சியை திருத்த வேண்டியது நம்ம வேலை அல்ல. அது யாரா வேணாலும் இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், வாழ்க்கை துணையா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அவர்கள் சுழற்சியில் அவர்கள் இருக்கிறார்கள், நம் சுழற்சியில் நாம் இருப்போம். அந்த சுழற்சியில நமக்கு கிடைத்த பாக்கியம் தான் இன்னைக்கு நாம் இதை பேசிட்டு இருக்கோம். இதை நான் காதுல கேட்கறதுக்கே ஒரு பாக்கியம் வேணும். அப்ப அந்த சுழற்சியில இருப்பவர் மட்டும்தான் நீங்க பங்கு பெற முடியும். நான் பாட்டுக்கு கூட்டம் சேர்த்தியெல்லாம் அது நடத்த முடியாது. இது கூட்டம் சேர்த்துற நிகழ்வு கிடையாது. இந்த செய்தி உங்க காதுக்கு வரணும், அதுல உங்களுக்கு ஒரு விருப்பம் வரணும், விருப்பம் வந்து நீங்க இங்க வரணும், அப்பதான் இந்த செய்தி காதுல விழுகும். அப்ப நீங்க அந்த சுழற்சியில சம்பந்தப்பட்ட நபராக இருக்க வேண்டும். நம்ம அனைவருக்குமே ஒரு தொடர்பு இருக்கலாம், எங்கோ ஒரு காலகட்டத்துல நாம எல்லாருமே ஒரு தொடர்புல இருக்கலாம். அதனாலதான் இந்த விஷயத்த நாம பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கி நின்னு பேசுறோம். இல்லைன்னா எவ்வளவு விஷயம் இருக்குது, இல்ல குரட்டை விட்டு தூங்கலாம். நம்ம வீட்லயே 4 ஜீவன் தூங்கிட்டு தானே இருக்குது. அது ஒரு சுழற்சியில இயங்குது பாவம் இல்லைங்களா? நாம நம்ம சுழற்சியில இருக்கிறோம். இல்ல வா எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருன்னு போய் அடிச்சு பிடிச்சி தூக்குனீங்க, நீங்க சுழற்சிக்கு உண்டான விளைவை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. அதை செய்யவே கூடாது. ஐயா நீ தூங்கு, தாராளமா தூங்கு. நன்றி. அடுத்த கேள்வி. கேள்விங்க. இது கொஞ்சம் எல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் விருந்து சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கொஞ்சம் நல்ல விருந்து கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கேள்வி அதை ஒட்டியே ஒரு லிங்கான கொஸ்டின். நீங்க வந்து இப்படி வாரம் ஒரு தடவை ப்ரோக்ராம் நடத்தும் போது நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றீங்கல்ல, நீங்க மூவ் பண்ற நேற்றுக்கு நடந்த நிகழ்வுகளோட அசைவுகளை, நீங்கள் செய்யும் செயல்களின் முறைகளை நாங்கள் கேட்டு நாங்கள் அதை முறையாக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன வேண்டுகோள். ஏற்கனவே நான் புதிய நீங்க பேசுனத நாட்டை எடுத்து கொடுத்துட்டீங்க. அடுத்து வந்து எப்படா இவர் வந்து இந்த விஷயத்த காத்தால எந்திரிச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படிங்கிற டிராவலை வந்து வாட் டு என்ஜாய் சீயிங் இட். அதுக்கு என்னைக்கு வாய்ப்பு இருக்குமோ அது இறைவன்ட்ட நான் இயற்கையையும் இறைவன்ட்டையும் கொடுத்துட்டேன். என்னைக்கு வாய்ப்போ சொல்லுங்க. சிறப்பு. நன்றி. நன்றி. ஐயா ஒரு இன்னொரு சின்ன கேள்வி. இப்ப ரைட் பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்கணும், அப்படி இருந்ததுன்னா நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. அதுக்கு வந்து நமக்கு மௌனம், அது விஜுவலைசேஷன் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்றீங்க. அந்த ரைட் பிரெயினை ஆக்டிவா இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாற ஒரு முயற்சியை செய்யணும்? தவம் அதெல்லாம் ஓகே, அதுக்கு மீறி ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப 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 சிம்பிளுங்க, ஆனா கொஞ்சம் கஷ்டமுங்க. இப்ப ரொம்ப சிம்பிள் கஷ்டம் அது வேணுமா, இல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃபாலோ பண்றது கஷ்டம் அது வேணுங்களா? ரொம்ப சிம்பிள் ஆனா கஷ்டம் அது வேணுமா, இல்ல ஃபாலோ பண்றதும் கஷ்டம் பண்றதும் கஷ்டம் ரிசல்ட் கிடைக்கிறது கஷ்டம், எது வேணும் உங்களுக்கு? சிம்பிளா இருக்கணும், ஆனா சிம்பிளா இருக்கணும் ஆனா ரிசல்ட் நல்லா இருக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, ரைட்டுங்களா? சரி, ஒண்ணு இல்ல, நீங்க அப்படியே எல்லாரும் உங்க பேப்பரை எடுத்து ஒரு பேனா எடுத்து உங்க பேர் அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுங்களேன். உங்க பேர் லெட்டர் இருக்குல்ல, அதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுங்க. முடியிற லெட்டர்ல ஆரம்பிங்க. அதை யோசிச்சு விசுவலைஸ் பண்ணி கற்பனை பண்ணி ஆர் வருமா, என் வருமா, யூ வருமா, வி வருமா, எழுதுங்க. முயற்சி பண்ணுங்களேன். உங்க பேர் அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுங்க. ஒரு பேப்பர் எடுத்து பேனா எடுத்து அது தமிழ்லயோ ஆங்கிலத்திலயோ ஏதோ ஒண்ணு ரிவர்ஸ்ல எழுதுங்க. உங்க பிரெயின்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க, உங்க மைண்ட்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. எத்தனை தடவை யோசிக்கிறீங்க பாருங்க.
அம்மா இப்பதான் தோணுது 2 இடத்துல பேர் வச்சிருக்க கூடாதா? எழுதுங்க எந்த எழுதுங்க, முயற்சி பண்ணுங்க, எனக்கு முயற்சி எந்த பண்ணுங்க. போடுறது அப்படிங்கிற வித்தியாசங்கள்லாம் வருதுங்க. வருதுங்களா? இப்ப பாருங்க, உங்க பிரெயின் நிகழ்காலத்துல இருக்குது, இப்ப நிகழ்காலத்துல இருக்குது. இப்ப இதுவே இயல்பா எழுதுங்க, உங்க பேர் எழுதுங்க, டக்குன்னு எழுதுங்க பாப்போம். இயல்பா டக்குன்னு எழுதுங்க, எவ்வளவு வேகமா போகுது பாருங்க. டக்குன்னு எழுதுங்க, எழுதுவீங்க. ஆனா கவனிக்கிறது என்னன்னா, பேர் எழுதிருப்பீங்க, ஆனா உங்க கவனம் அங்க இருந்திருக்காது, யோசனை வேற எங்கேயோ இருந்திருக்கும். பேர் எழுதிருப்பீங்க, கரெக்டா இல்லையா? அப்ப நீங்க என்ன, சப்கான்சியஸ்லி உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல அன்கான்சியஸா காம்பிடென்டா இருக்கீங்க. எப்படிங்க? உங்க அன்கான்சியஸ் மைண்ட்ல காம்பிடென்டா இருக்கீங்க. பேரை இப்படி நேரம் எழுதும்போது, ரிவர்ஸ்ல எழுதும்போது கான்சியஸாவும் காம்பிடென்டா இல்ல, அன்கான்சியஸாவும் காம்பிடென்டா இல்ல. அப்ப நீங்க கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னா அன்கான்சியஸ்லி காம்பிடென்டா மாறணும். உங்க சுயநினைவு அதாவது அன்கான்சியஸ்லி காம்பிடென்டா மாறணும். அதற்கு ஒரே பயிற்சி, உங்க எண்ணங்கள்ல ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாம டீக்ளட்டரிங் பண்ணணும். அதாவது ப்ரீ ஜட்ஜ்மெண்டோட எந்த முடிவு எடுக்கணும். இதுக்கு முன்னாடி தவறு செஞ்சவரை மன்னிக்கிற பக்குவம் வேணும். இப்ப நிகழ்காலத்துல உங்களுக்கு கத்தி எடுத்து ஒரு குத்தம் வந்தா கூட மன்னிக்கிற குணம் வேணும். மன்னிப்புங்கிறது உங்க கிரியேட்டிவிட்டிக்கான அடிப்படை குவாலிட்டி. மன்னிப்புங்கிறது உங்க கிரியேட்டிவிட்டிக்கான அடிப்படை குவாலிட்டி. கருணைங்கிறது உங்க கிரியேட்டிவிட்டிக்கான பேஸ்மெண்ட். மன்னிப்புங்கிறது அடிப்படை, கருணைங்கிறது பேஸ்மெண்ட், கொடுக்கும் தன்மைங்கிறது பில்டிங். மன்னிப்பு, கருணை, கொடுக்கும் தன்மை. கொடுக்கும் தன்மை, கொடுக்கும் தன்மையில இருக்கு. எப்பவுமே உங்களோட இதா இருந்தா கூட கொடுக்கிற சுபாவத்துல இருக்கு. கிவிங் மைண்ட் செட். இப்ப பாருங்க, இது சிம்பிள் தானே, ஆனா ஃபாலோ பண்றது கஷ்டம் தானே. கண்டிப்பா. ஆனா அது வந்து நிகழ்காலத்துல இருந்து பண்றப்ப ஈஸியா தெரியும். நிகழ்காலத்துல இருந்து பண்ணா அது வந்து பெரிய கஷ்டமாவே இருக்காது. அன்கான்சியஸ்லி காம்பிடென்டா மாறி இருக்கு. இப்போ நம்ம கூட அந்த ட்ரெயினரா இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, நீங்க என்ன இது ஃப்ரீ செஷன்லயே கூட இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, அப்ப பெய்ட் செஷன் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு. அடப்பாப்பா, இதுவே என்னோடது கிடையாது. என்னோட இதுன்னு சொல்றதுக்கு இங்க எதுவுமே கிடையாதுல்ல, எதுவுமே என்னோடது கிடையாதுல்ல. நாம அந்த தன்மையில் உட்கார்ந்தா விழுந்துகிட்டே இருக்குது. அது கேள்வி கேட்டா நிறைய விழுகுது. உங்களை கேள்வி கேட்கறதுல ஒரு சுயநலமும் இருக்குது. கேள்வி கேட்டா எனக்கு நிறைய விழுகுது. அத பொது நலன்னு என்னால சொல்லவே முடியல. ஏன்னா உங்களுக்கு கேள்விக்கு பதில் கொடுக்கிற போது ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷியரி நான் தானே, எனக்கு அப்பட்டமா தெரியுது. நான் தானே முதல் புரிந்து கொள்ளக்கூடிய பயனாளி நான் தானே. நான் எப்படி அதை வந்து சொல்ல முடியும்? அப்ப அதுல என்னோட சுயநலமும் இருக்குல்ல, என்னுடைய பயனும் இருக்குல்ல. சூப்பர், அருமைங்க. நீங்க சொன்னது வந்து மன்னிப்பு, அப்புறம் மன்னிப்பு, கருணை, கொடுக்கும் தன்மை. கருணை. ஓகே. இப்போ ஒரு சிச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்றப்ப, இப்போ குழந்தைங்களே இருக்காங்க, டீனேஜ் இருக்காங்க, ஒரு தப்பு பண்றாங்க, நம்ம கொஞ்சம் கான்சியஸா வந்து ஒரு 4 தடவை பொறுமையா சொல்றோம், 5வது தடவை கண்ட்ரோல் இல்லாம போயிருதுங்க. ஸோ அது அது தெரியுது தப்புன்னு, ஆனா அது நம்மள மீறி நீங்க சொன்ன மாதிரி அந்த சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிதான் பண்ணுது. ஸோ அதுக்கு இந்த பிராக்டிசஸ் தான் ஹெல்ப் பண்ணுங்களா எப்படி? இல்ல, 100% பிராக்டிசஸ் தான் ஹெல்ப் பண்ணும் சிஸ்டர். ஆனா இதுல நீங்க கேட்கிற கேள்விக்கு பின்னாடி என்ன ஒளிஞ்சிருக்குதுன்னா, அவன் என்ன செய்யக்கூடாதுங்கிற தாட் உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் அது வெளிப்படும். இது செய்யக்கூடாதுங்கிற தாட் இருக்கு இல்லையா, இப்ப அவன் செய்யறது வந்து செய்யக்கூடாதுங்கிற தாட்னால இல்ல, அது அவனுடைய குழந்தையினுடைய இயல்புங்கிறது நாம புரிஞ்சுக்கல. இப்ப உதாரணத்துக்கு சில குழந்தைகளை பாருங்க, தண்ணி எடுத்து, இந்த 5 வயசு குழந்தைகள்லாம் பாருங்க, தண்ணி எடுத்து இதை மிக்ஸ் பண்றது, பேஸ்டை எடுத்து கீழே போடுறது, பொம்மையை எடுத்து தண்ணிக்குள்ள போடுறது, எதெல்லாம் நீங்க கற்பனையில அருவருப்புன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் சிரமம்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் ரொம்ப இயல்பா அந்த குழந்தை பண்ணும். கரெக்டா இல்லையா? இப்ப என்னுடைய கோபம் வந்து என்னால அதை டாலரேட் பண்ண முடியலங்கிறதான் கோபமே தவிர, அந்த குழந்தை மீது என்னோட கோபம் கிடையாது. அந்த சம்பவத்தை என்னால டாலரேட் பண்ண முடியும், அந்த அருவருப்பை என்னால ஏத்துக்க முடியல, அந்த விஷயத்தை என்னால ஏத்துக்க முடியல. இப்ப கை அழுக்காகும், துணி அழுக்காகும், துணி ஈரமாகும், ஏன் இப்படி பண்ற? அந்த குழந்தைக்கு அவ்வளவு திங்க் பண்ண தெரியாதுங்க. நீங்க பில்டிங்ல இருந்து குதிக்கணும்னாலும் அது போய் குதிக்கும், அதுக்கு தெரியாது கான்சிக்வன்சஸ். இப்ப நான் என்ன பார்க்கணும், அவன் மனநிலையில இருந்து பார்க்கணும். இப்போ அவன் மனநிலையில அந்த குழந்தைகளுக்கு, அப்ப அது குழந்தைகளாக இருக்கலாம், டீனேஜா இருக்கலாம், அடலசென்டா இருக்கலாம்,
அந்த குழந்தைக்கு ஏற்படுற வேதியியல் மாற்றத்தை அணுக தெரியல, அதனால அந்த குழந்தை அது பண்ணுது. இப்ப அந்த பிரெயினை நீங்க என்கேஜா வச்சிருந்தீங்கன்னா அந்த குழந்தை அது பண்ணாது. கரெக்டா? 5 வயசு குழந்தை பிரெயினை நீங்க என்கேஜா வச்சிருந்தீங்கன்னா அது பண்ணாது. ஒரு டீனேஜர் இந்த வேதியியல் மாற்றங்கள் ஏற்படும் போது அதற்குண்டான பிராக்டிசஸ் ஒரு பயிற்சியிலையோ அல்லது வேற எதுலையாவது ஒண்ணு வச்சிருந்தீங்கன்னா அவன் அதை பண்ண மாட்டான். அப்போ அந்த குழந்தைகளால் தன்னுடைய உடம்பில் மனதில் ஏற்படுகின்ற மாற்றங்களை எதிர்கொள்றதுக்கு அவனுக்கு தெரியல, அதனாலதான் அவன் அதை பண்றான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நம்மளுடைய கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி அவன் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. தட் இஸ் நோ வே பாசிபிள். இப்ப குழந்தைக்கு ஏன் அப்பா வில்லனா தெரியறாரு, குழந்தைக்கு ஏன் அம்மா வில்லனா தெரியறாங்கன்னா அவங்க வேதியியல் மாற்றத்தை ஹேண்டில் பண்ண நாம யாரும் கத்து கொடுக்கல, அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ ஒரு 8வது படிக்கிற பையன் 9வது படிக்கிற பையன் இன்னைக்கு நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் எடுத்து பாருங்க, என்னென்னமோ பாட்டெல்லாம் வைக்கிறான். அதுல வேற ஒண்ணு வச்சிருக்கிறான், வேனிஷிங்லாமா. வேனிஷ்னா நீங்க மெசேஜ் பாத்துட்டீங்கன்னா அது தானா மறைஞ்சிடும். இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு தெரியுமா? அவன் மெசேஜ் பார்த்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அது மறைஞ்சிடுங்களாம். இத்தனை விஷயங்களை குழந்தை கத்துக்கிட்டு வச்சிருக்கு. இப்போ நாம் என்னன்னா இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதை விட இது பயன்படுத்துறதுல என்ன உணர்வுக்காக அவன் பயன்படுத்துறான்னு பார்க்கணும். சரி, ஆரம்பத்துல குழந்தை எங்கேயுமே தப்பு பண்றது இல்லைங்க. எப்ப அது கண்டிக்கப்படுதோ, எப்ப அது நிராகரிக்கப்படுதோ, எப்ப அது மறுக்கப்படுகிறதோ அப்ப அது மறைக்கப்படுகிறது. கரெக்டுங்களா? நாம் கண்டிக்கப்படுவதும் நாம் நிராகரிக்கப்படுவதும் நாம் தவிர்க்கப்படுவதும் குழந்தைகளிடம் மறைக்கப்படுகிறது. எப்ப நீங்க அதை ஓப்பன் போரத்துக்குள்ள கொண்டு வந்து அதை நீங்க இயல்பு மனநிலையில ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப அது குழந்தைகளால் கண்டிப்பா வெளிப்படுத்தப்படும். அப்போ அவனால அந்த வேதியியல் மாற்றத்தை ஹேண்டில் பண்ண முடியலங்கிறத நாம உணர்ந்து அந்த விஷயத்துக்கு தான் தீர்வு கொடுக்கணுமே தவிர இப்படிதான் பண்ணணும்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் போட்டீங்கன்னா இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் இந்த ஜென் பீட்டா இவங்கெல்லாம் இப்போ இன்னும் கொஞ்சம் இனி பிறக்கிறவங்க எல்லாம் இந்த ஜென் பீட்டா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அவங்க ஐசோலேட்டடா தான் வளருவாங்கன்னு அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுது. அது இன்னும் பயப்படுற மாதிரி சூழ்நிலையா இருக்கு. அவங்க யாரு கூடயும் பேசவே மாட்டாங்க, அவங்க கேஜெட்ஸோட தான் இருப்பாங்கன்னு வேற ஒரு அறிவியல் ஆராய்ச்சி. இது சும்மா சொல்றாங்களா இல்ல நாம பாக்குற 3 சேனல் அதை பத்தியே பேசுறாங்கன்னு தெரியல. கொஞ்சமா மழை பெஞ்சிருக்கோம், விடாது மழைன்றுவான். நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல சொல்றதுதான் செய்தி, அந்த மாதிரிதான். அதுதாங்க ஒரு ஸ்டேஜ்ல நானு எஸ்பி கலிமூர்த்தி ஐயா கோபிநாத் 3 பேரும் நாங்க ஒரு மேடையில பேசணும். அப்ப ஒரு கலிமூர்த்தி ஐயா ஒரு வார்த்தை சொன்னாரு, இன்னைக்கு நீங்க பாக்குற கெடுதல், கொலை, மிரட்டல், ரேப்பு, இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் லெஸ் தென் 1% தாங்கிறாரு. மீடியா தான் அது ரொம்ப பெருசா காட்டுது. நீங்க நினைக்கிற அளவுக்கு சமூகம் அவ்வளவு மோசம் இல்லை, நல்ல மனிதர்களும் இந்த சமூகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. யார் சொல்றாரு? ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் தான் சொல்றாரு. அப்போ நாம குழந்தைய கவனிக்கும் போது அவன் எப்படி வளரணுங்கிற ஒரு கண்டிஷனோட நம்ம குழந்தைய வளர்த்துறோம்னு சொல்ல வரேன் சிஸ்டர். இந்த கேள்விக்கு பதில் அது. அங்க இப்படிதான் அவன் வளரணுங்கிற கண்டிஷனோட நீங்க நம்மளோட அணுகுமுறை இருக்கிறதுனாலதான் அந்த சிக்கல். அந்த கண்டிஷன் தூக்கிடுங்க, அவன் என்னவா இருக்கிறான்னு பாருங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம இப்போ யோகா பண்ண சொல்லி, அவங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க, சரி யோகா பண்ணு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் கத்து கொடுத்தோம். ஆனா அவங்க பண்ணல. அது நான் கம்பல் பண்ணா பண்ண மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும், அதனால நான் சொல்லல. ஆனா நான் சொன்னாலும் பண்ணல, நான் சொல்லனாலும் பண்ணல. அது அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்ல நீங்க 14 இயர்ஸ் அண்ட் எபோவா குழந்தை? ஆமா 14 தான், நவ் 14. அப்படிதான் இருக்கும், அது கேட்காது. அந்த 14 இயர்ஸ்ல கேட்காது. இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க யோகா ஏன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மனம் தெளிவாக இருக்கணும், மனம் அமைதியா இருக்கணும், நிதானமா இருக்கணுங்கிறதுக்கு தானே நீங்க யோகா பண்ண வைக்கிறீங்க. கண்டிப்பா. அதை த்ரூ ஸ்போர்ட்ஸ்லயும் பண்ண வைக்கலாம். இன்டென்சிவ் ஸ்போர்ட்ஸ்லயும் அதே பொறுமையை வர வைக்கலாம். இன்டென்சிவ் அதே ஸ்போர்ட்ஸ்லயும் அதே நீங்க நினைக்கிற அந்த கிளாரிட்டி ஒழுக்கத்தையும் ஸ்போர்ட்ஸ்லயும் வர வைக்கலாம். அந்த குழந்தைக்கு அதுல விருப்பமா இருந்ததுன்னா அதை இன்டென்சிவா பண்ண வைக்கும். யோகாலையும் மெடிடேஷன்ல மட்டும்தான் நல்ல குணம் வரணும்னு கட்டாயம் கிடையாதுங்க சிஸ்டர். இன்டென்சிவ் ஃபோக்கஸ் எதுல இருக்குதோ, நியாயமான விஷயத்துல இன்டென்சிவ் ஃபோக்கஸ் எதுல இருக்குதோ அதை நீங்க என்கரேஜ் பண்ணலாம். வேர்வை சிந்துற மாதிரியான எல்லா ஆக்டிவிட்டிலையும் நிதானம் கூடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இன்னும் நீங்க சொன்ன பதில், இப்ப அவங்க மேடம் கேட்ட கொஸ்டினுக்கு நீங்க சொன்ன பதில் வச்சு ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள், அதாவது இன்னைக்கு ஜெனரேஷன் கேப் கூட சொல்லலாம், அவங்களுடைய செயல்னால விளைவுகள் தெரியறது இல்லை, அதனால அவங்க செயல் செஞ்சுட்டே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதனுடைய விளைவுகள் நமக்கு தெரியறதுனாலதான் அவங்கள வேண்டாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வருது, கோபம் வருது. இல்ல 100% ஒண்ணு விளைவுகள் நமக்கு தெரியுது. ஆனா உங்களுக்கு தெரியற மாதிரியே நீங்க கன்வே பண்ணீங்கன்னா அவன் கேட்க மாட்டாங்கிறதா என்னுடைய.
உங்களுக்கு என்னவா தெரியுறதோ தெரியறதையே நீங்க கன்வே பண்ணீங்கன்னா அவன் கேட்க மாட்டான். ஏன்னா அவன் அனுபவிச்சுதான் அதை உணர்வான். அப்போ அந்த விளைவுகளுக்கு பதிலா அது என்ன மாதிரியான புரிதல் அவனுக்கு குறைவா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அந்த புரிதலை கொடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும். நான் சொல்றேன், கன்வே பண்ண. ஓகே ஓகே ஓகே. இப்ப அந்த புரிதலை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க தானா உங்ககிட்ட நெருக்கமா இருக்கும். 10 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க நீங்க நெருக்கமா போனாலும் அது விலகி போகும். ஆனா அப்பதான் நீங்க கொஞ்சம் நெருக்கமா இருக்கணும். அதுதான் மையப்புள்ளி நீங்க கவனிக்க வேண்டியது. இந்த புரிதல் இல்ல, அந்த புரிதல் இல்லாதனாலதான் நீங்க சொன்னக்கூடிய இந்த அந்த விஷயம். 10 வயசுக்கு மேல நீங்க கொடுக்குற நெருக்கம் என்னவா இருக்குதுன்னா, வேணுங்கிற பொருளை வாங்கி கொடுக்கறதும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுல மட்டும்தான் இருக்குது. அந்த உளவியல் நெருக்கம் இல்லைங்கிறதா எங்களுடைய ஆராய்ச்சி. ஏன்னா நாங்க நிறைய பேரை பாக்குறோம். ஒரு நாளைக்கு நாங்க எத்தனையோ குழந்தைகளை, பெற்றோர்களை பாக்குறோம், வர்றாங்க, எங்களை பாக்குறாங்க. ஒரு கணவன் மனைவி சேலத்துல இருந்து வந்திருந்தாங்க. 2 பேருமே 2 கல்லூரியில பேராசிரியர்கள், தலைமை ஆசிரியராக இருக்கிறாங்க, பிரின்சிபலா இருக்காங்க. அவங்க கேக்குறாங்க, நான் 12 வருஷமா நான் சொல்லி கேட்கல, என் பையன் 2 மணி நேரம் தான் உங்ககிட்ட பேசினா, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறாங்கிறான். அவரு கோபம் பையன் சரியாயிட்டாங்கிறது இல்ல, 2 மணி நேரம் தான் நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறான். என்ன சார் அவனை வந்து சும்மா விடக்கூடாது, என்னங்க பண்றது இல்லையா? அப்போ 12 வருஷமா நீங்க சொல்லி கேட்கல, நான் ஒரு 2 மணி நேரம் பேசினா அவனுக்கு என்ன தேவைங்கிறத உணர்ந்து அவன் லாங்குவேஜ்ல நீங்க பேசணும். அதை நீங்க கத்துக்கணும். அப்போ குழந்தைகளை வளர்த்துவது என்பது குழந்தைகளை கற்றுக்கொள்வதற்கு சொல்வதை விட நாம் கற்றுக்கொள்வதிலும் பெரும்பான்மையான பங்கு இருக்கிறது. பெற்றோர்கள் கற்றுக்கொள்வதிலும் பங்கு இருக்கிறது. இப்போ நீங்க மார்னிங் செஷன்ல சொன்ன மாதிரி மனைவியை மனைவியாக நடத்தணும், கணவனை கணவனாக நடக்க விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நடத்த கூட வேண்டாம், அனுமதிக்கா போதுங்கிறேன். கணவனை கணவனாக இருப்பதற்கு மனைவி அனுமதிக்கட்டும், மனைவி மனைவியாக இருப்பதற்கு கணவன். இது பார்த்துதான் குழந்தைங்க வளருது. குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசுறது இல்ல, கேட்ட வார்த்தை தான் பேசுது இல்ல. அப்ப நான் வந்து என் பையன் ஒழுக்கமா வளரணும்னா நான் என் மனைவியிடம் நான் எப்படி நான் வாழ்க்கையை வாழ்றேங்கிறதா என் பையனுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கறது. நான் சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் சொல்லிக் கொடுத்து 5 மணிக்கு எந்திரின்னு சொல்லி போட்டு நான் 7 மணி வரைக்கும் பெட்ஷீட் போத்தி தூங்கினா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அப்ப 100% இன்றைய ஞான விதையில் நாங்கள் விதைக்கின்ற கருத்து என்ன, ஒரு ஞானம் என்ன அப்படின்னா, உங்களுடைய விதியை நீங்கள் வடிவமைப்பதற்கு உங்களுக்கு தேவை கிரியேட்டிவிட்டிங்கிற ஒரு சுபாவம். அந்த சுபாவம் உங்களுடைய விஷுவலைசேஷன், கற்பனை திறன், இமேஜினேஷன், உங்க மூச்சை கவனிக்கின்ற தன்மை. ரைட்டுங்களா? சோ ஒரு அறிவிப்புங்க, நம்மளுடைய ஞான சஞ்சீவன குருகுலத்தினுடைய நேரடி பயிற்சி உன்னை உணர்ந்தால் நேரடி பயிற்சி பிப்ரவரி 7, 8, 9ஆம் தேதி குன்னூர்ல நடக்க இருக்கிறது. இதுக்கு ரொம்ப லிமிடெட் சீட்ஸ் தான் அவைலபிள். யாராவது விருப்பம் இருக்கிறவங்க பதிவு பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா பதிவு பண்ணிக்கலாம். நம்மளுடைய அடுத்த கட்டமாக இந்த ட்ரீம் டு டிசையருங்கிற ஒரு ஆன்லைன் பயிற்சி அதுவும் துவங்க இருக்கிறது. அதுல விருப்பம் இருக்கிறவங்க நீங்க கலந்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய மாவட்ட பயிற்சி மையங்கள் நிறுவ போறோங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்மளுடைய ஞான சஞ்சீவன குருவத்தினுடைய வாழ்வியல் பயிற்சி மையங்கள் நிறுவ போறோம். அந்தந்த மாவட்டத்துல இருக்கிறவங்க நீங்க உங்களுடைய பெயரை பதிவிட்டீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தோட உங்க பேரை நாங்க இணைச்சிருவோம். ஸோ தட் நீங்க அங்கேயே நம்ம மாவட்ட மையங்களோட உறுப்பினராக நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த தகவலோட வேற ஏதாவது கேள்வி கேட்கலாங்க. வாழ்த்து இருந்தா சொல்லலாம். திருமண வாழ்த்து, பிறந்த நாள் வாழ்த்து. சார், நாமக்கல் மாவட்டத்துல அந்த ஆரம்பிக்கும் போது நான் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன். அவசியம் சிஸ்டர். உங்க பேரு ஒரு ஷீட், ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த கூகுள் ஃபார்ம்ல உங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருங்க. நாங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் சென்டர்ஸோட நாங்க அனுப்பிச்சிடுறோம். யாராவது நீங்க வந்து அந்த சென்டர்ல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த சென்டர் நீங்க ஆரம்பிக்கணும்னு விரும்புனீங்கனாலும் உங்களுடைய விருப்பத்தை நீங்க தெரிவிக்கலாம். அது முறையான உங்களுடைய உங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த சென்டர்ஸை ஓபன் பண்ண வழிவகை செய்யும். ஓகேங்க சார். சார், பிப்ரவரி 7, 8 சொன்னீங்களா சார் கிளாஸ்? அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோங்க சார்? டீடைல்ஸ் அவங்க ஷேர் பண்ணுவாங்க சிஸ்டர், நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. 10,500 இன்க்ளூசிவ் ஃபுட் அண்ட் அகாமடேஷன், இண்டிவிஜுவல் ரூம்னா. ஓகே. டார்மெட்ரி அப்படின்னா 9,500 வரும். கரெக்ட்டுங்களா சிஸ்டர்? சிஸ்டர் ஐயா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. சித்ரா பேசுறீங்கய்யா. என்னோட மகனுக்கு பிறந்த நாளுங்கய்யா, சொல்றேங்கய்யா. பேர் அருண்ராஜ்குமாருங்க. வயசு 39 முடிஞ்சு 40 பிறக்குதுங்கய்யா. திரு அருண்ராஜ்குமார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களுங்க. எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் திரு அருண்ராஜ்குமார் அவர்களுக்கான எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் தொட்டு பிரார்த்தனை முன்வைப்பாங்க.
அருண்ராஜ்குமார் அவர்களுடைய குடும்பமும் அவர்களுடைய மற்ற குடும்ப நண்பர்களுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க விழிப்புடன். நன்றி. நன்றிங்கய்யா, நன்றிங்க. சார் எனக்கு இப்போ ஒண்ணு தோணுதுங்க ஆக்சுவலா. என்னன்னா இப்போ நம்ம நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு சில இதெல்லாம் வந்து மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு பண்றப்போ கொஞ்சம் ஒரு பயம் வருது. என்னடா நம்ம நார்மலா நம்மளா இருக்கோம், இப்போ ரொம்ப கான்சியஸா போடுறோமோ? ரொம்ப கான்சியஸா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அது ஒரு மாதிரி ஒரு பயம் அது வந்துருமோ? அது ஒரு மாதிரியான இதா இருக்குங்க குருஜி. ஆக்சுவலி அது ஒரு மாதிரி எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. ரொம்ப கான்சியஸா இருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஓகே, இப்போ எப்ப பசிக்கும்னு கான்சியஸா இருந்து சாப்பிட்றோமா? எப்ப தூக்கம் வரும்னு கான்சியஸா இருந்து தூங்குறோமா? பசிக்கும் போது சாப்பிட்றோம், தூக்கம் வரும்போது தூங்குறோம். அவ்வளவுதானே சிஸ்டர்? கண்டிப்பா. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்வியல் முறையா நீங்க இதை மாத்திட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இது புதுசா நீங்க கேள்விப்பட்டதுனால, ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இது இல்ல இருக்குதுங்கிறது தெரிஞ்சதுனால அவங்களுடைய கவனம் அதுல ரொம்ப தீவிரமா இருக்கு. நீங்க அப்படிலாம் இல்ல, விட்டுருங்க. ரொம்ப இயல்பா இருங்க, காமனா இயல்பா இருங்க. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். இது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்லை. நீங்க என்னன்னா, ஒரு இடத்துல தீர்வு கிடைக்குது, அந்த தீர்வு நான் அப்ளை பண்ணலன்னா கிடைக்காம போயிருமோ? இப்ப தீர்வு அப்ளை பண்றதை விட எங்க கிடைக்காம போயிருமோங்கிற பயம் தான் நமக்கு. இதுக்கு பேர் விக்டிம் கான்சியஸ்னஸ். 21 நாள் முதல் நான் சொல்லி கொடுத்தேன்ல, விக்டிம் எது இல்லையோ இல்லாததின் மீது அதிக கவனம் செலுத்துவது, அதுக்கு பேர் விக்டிம் கான்சியஸ்னஸ். நீங்க அங்கிருந்து பீயிங் கான்சியஸ்னஸ்க்கு வரணும். எப்படி பீயிங் கான்சியஸ்னஸ் வர்றது? ஒண்ணு இல்ல, இந்த 21 நாள் பயிற்சியை எந்த சிந்தனையும் இல்லாம நிகழ்காலத்துல அட்டன் பண்ணுங்க. பயிற்சி முடிங்க. ஓகே, ஓகே. நன்றி, நன்றி, நன்றி. குருஜி வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம் சார். எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப நான் எங்க வீட்டுல ஒரு 3 பூனை வளர்க்குறேங்க சார். 3 பூனை வளர்க்குறேன். ஆனா வேற ஒரு பூனை வருது, வந்தா என்னோட பூனைங்களை சாப்பிட விட மாட்டேங்குது. அந்த பூனைக்கு சாப்பாடு போட்டாதான் எங்க வீட்டை விட்டு போகுது. ஏன் பூனை அது விரட்டுறதுனால எனக்கு அதுக்கு சாப்பாடு போட மனசு வரல. ஆனா அது நான் சாப்பாடு போடலைனால எங்க வீட்லயே தாங்க சார் இருக்கு, எங்களை பார்த்து கத்திக்கிட்டே இருக்கு. என்னால அதுக்கு சாப்பாடு போடாம இருக்க முடியல. தெரியாம எடுத்துட்டு போய் போட்டுடுறேன். அது நல்லதா கெட்டதா, அது தப்பா, எனக்கு உண்மையிலேயே அது தெரியலைங்க சார். ஒரு குழப்பமாவே இருக்கு. என்னோட 3 பூனைங்களும் அந்த பூனையை பார்த்தா பயந்துடுதுங்க, வீட்டுக்கும் வர மாட்டேங்குது. இதுவும் வெளியில போகவும் மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு புரியலைங்க. இந்த உங்க பூனைன்னு சொன்னீங்களே, அது என்னது? உங்க பூனை அது என்ன? உங்க நான் வளர்க்கறதுனால அப்படி சொல்லிட்டேங்க சார். அதுவும் தப்புதான். ஓ வாவ். அப்ப அது உங்க பூனையா? நான் நினைக்கிறதுனால அதான் எனக்கு புரியல. அது எப்படி என்னன்ட்டு அதை எடுத்துக்கிறதுனே புரியல. இல்ல, மேபி அந்த 3 பூனைக்கு தகப்பனா கூட இருக்கலாம் அந்த பூனை. நமக்கு தெரியுமா? தெரியலைங்க சார். அதுதான் சொல்றேனே, எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியும். அப்படி நினைச்சுக்கங்க. பூனைக்குன்னு நீங்க சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லா பூனைக்கும் வைக்கணும். சரிங்க சார். ஆனா இது 3ஐயும் அது விட மாட்டேங்குதுங்க சார், பயந்துகிட்டு வர மாட்டேங்குது. இல்லைங்க, அந்த பூனைக்கு சாப்பாடு கிடைக்காம போயிருமோங்கிற பயம். முதல்ல அந்த பூனைக்கு வச்சிருங்க சாப்பாட்டை. அப்படிங்கிறீங்களா? ஆமா, முதல்ல அந்த பூனைக்கு வச்சிருங்க. இல்லன்னா 2 பிளேட்டை வச்சிருங்க. 2 பிளேட் வச்சிருங்க. இந்த 3 பூனைக்கு ஒரு பிளேட், அந்த பூனைக்கு ஒரு பிளேட்டை வச்சிருங்க. சரிங்க சரிங்க சார். நன்றி. என்னெல்லாம் ஐடியா கொடுக்குறோம். 2 பிளேட் இத பண்ணிட்டு 2 பிளேட் வச்சிருங்க. ஒரு 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 தகவலை சொல்றேன். பூனையை வந்து எல்லாரும் வளர்த்த மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்க. ஆரம்ப காலகட்டத்துல அரசர்கள் மட்டுமே பூனையை வளர்த்துவாங்க, எல்லாரும் பூனையை வளர்த்த மாட்டாங்க. அதே போல பூனை எல்லா வீடுகளிலும் தங்காது, அதுக்கு சில அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்பு இருந்தா தான் பூனை அந்த வீட்டுல இருக்கும். உங்களை தேடி பூனை வருதுன்னா சந்தோஷமா சாப்பாடு வைங்க. 5 ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அதுதாங்க சார். புரியுதுங்க சார். புரிஞ்சுக்குங்க. இனிமேல் அதுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. இல்லைங்க சார், நான் என்னோட பூனைங்களை வந்து அது சாப்பிட விட மாட்டேங்குதுன்னு ஒரு கோபத்துல பண்றேன். அது தப்புன்னு எனக்கு தெரியுது. அந்த வார்த்தை எடுத்துருங்க, அந்த என்னுடையங்கிற வார்த்தையை எடுத்துருங்க. சரிங்க சார். பூனை எல்லாமே ஒண்ணுதான். சரிங்க சார். சரிங்களா? சரிங்க சார். 2 பிளேட் வச்சிருங்க. 2 ஒரே மாதிரி பிளேட் வைக்கணும். ஒண்ணுக்கு சில்வர் பிளேட்டும் இன்னொருக்கு அலுமினியம் பிளேட்டும் சொல்றேன். அப்புறம் என்னுடைய பூனைங்க அப்படின்ட்டு நீங்க கொண்டு சில்வர் பிளேட்டும்
அது ஏதோ ஒரு போனீங்கன்னு கூட அலுமினி பிளேட்டை வச்சீங்கன்னு வைங்க. சரிங்க சார். நீங்க தானே இப்ப கண்டிப்பாங்க. தம்பிக்கு வாழ்த்து சொன்னீங்க. ஆமாங்க சார். உங்களுக்கு ஒரு பையனா? என்னங்க சார்? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு 2ங்க சார். ஆனா என்னோட பையனுக்கு இல்லைங்க சார். இல்லைங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2ங்க சார். பையன் 1, பொண்ணு 1. பொண்ணு ஒண்ணு. இப்ப வாழ்த்து சொன்னீங்களே, அது உங்க பையனுக்கு தானா? சார் நான் சித்ராங்க சார். நான் வாழ்த்து சொன்னது நானுங்க சார். மலமுச்சி ஓ, முத்து. நீங்க வாழ்த்து சொன்னீங்களா? சரி, ஓகே ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்ப ஹலோ ஐயா, உங்களுக்கு வணக்கம் 2 ஐயா. குழந்தைங்க என்ன பண்றாங்க சிஸ்டர்? 2 குழந்தைங்க என்ன பண்றாங்க? பையன் 1 பொண்ணு 1 என்ன பண்றாங்க? சார் பையன் MBA படிக்கிறாங்க சார். ஓகே பாப்பா 7வது. ஓகே. 2 பூனையும் 2 குழந்தைகளை மனசுல வச்சுட்டு 2 பேத்துக்கு சாப்பாடு வைங்க. வைக்கிறேங்க சார். எனக்கு என்ன கோவம்னா அது இதுங்களை சாப்பிட விட மாட்டேங்குது, பயந்துகிட்டு போகுதேன்ற ஒரு இதுதாங்க சார். அதுக்காக தான் நான் அவாய்ட் அண்ணா பண்ணேன். அண்ணா என்னால நான் வைக்க பண்ணிக்கிறேங்கண்ணா. என்ன மனநிலையில இருந்தீங்க? என்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட இல்லைங்கிற மனநிலை இருந்தது. நான் சொல்றது புரியுதுங்களா? முதல்ல உங்ககிட்ட ஒருத்தர் கேட்க வரும்போது உங்க மனநிலை இருந்தது என்கிட்ட தான் எதுவுமே இல்லையேங்கிற மனநிலை இருந்தது. இப்ப அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடிய மனநிலையில கூட நியாயமான ஒரு உணர்வு இருக்கிறதாவும், உங்களுக்கு ஒரு அரவணைப்பு, உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கிறதாக அந்த சம்பவம் ஒரு உணர்வு ஏற்படுத்திருச்சு. இப்ப இல்லைன்னு சொல்றது குற்ற உணர்வா இருந்தது. இப்ப இல்லைன்னு சொல்ற குற்ற உணர்வு அதுக்கப்புறம் இல்ல. அதனாலதான் அது உங்களை நோக்கி வரல. அப்ப இல்லைங்கிறது முதல்ல குற்ற உணர்வு இல்லைங்கிற எண்ணத்துக்கு வந்துருங்க. இல்லைன்னு சொல்றது குற்ற உணர்வு கிடையாது. உங்ககிட்ட இல்லைங்கிறது சொல்ற உண்மையை தான் வெளிப்படுத்துறீங்க. நீங்க அது குற்ற உணர்வா யோசிக்கணும். உங்ககிட்ட இல்லைங்கிறது உண்மையை தானே சொல்றீங்க. ஆமாங்கண்ணா. உண்மையை சொல்லும் போது உண்மையை பேசுறவருக்கு இயற்கை கூட நிக்குங்க. சரிங்கண்ணா. உண்மையை எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறீங்களோ உண்மை பேசும்போது இயற்கை கூட நிக்கும். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஆனா அது உண்மையா இருக்கறனாலயே சுத்தி எல்லா எதிர்ப்பும் இன்னமும் அனுபவிச்சுக்கிட்டா இன்னமும் அவமானப்பட்டுட்டே இருக்கேன். அது இல்ல, அது அவமானம் இல்ல சிஸ்டர். நீங்க நிறைய கத்துக்கிறதை இன்னும் நடைமுறைப்படுத்தல. அதனாலதான் நான் மௌனத்தோட இருக்கிறேன். நான் நிறைய விஷயங்களை சொன்னதை நீங்க செய்யல. நான் பர்சனலா நான் சொன்னதை நீங்க செய்யல. என்னுடைய மௌனத்துக்கு காரணம் அதுதான். சரியா? காத்திருங்க, பதில் கூடிய விரைவில் கிடைக்கும். சரிங்க. நன்றி வணக்கம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம், சொல்லுங்க. இது எல்ஐசியோட 70வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிறோம். இன்னைக்கு 70வது ஆண்டு. 10 லட்சம் பாலிசி நாளைக்கு ஆல் இண்டியா ஃபுல்லா 10 லட்சம் பாலிசிஸ் சேல் பண்றாங்க. கின்னஸ் ரெக்கார்ட் போகுது. 10 லட்சம் குடும்பங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்கறது தான் சேர்மனோட நோக்கம் குருஜி. அது நிறைவேறதுக்காக ஒரு வாழ்த்து குருஜி. அவசியங்க, அவசியம். அதாவது இது எல்ஐசின்னு நம்ம பார்க்கறத விட 10 லட்சம் உயிர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு உணர்வை உணர்த்துகின்ற ஒரு தருணமாக பார்க்கிறோம். அதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் எல்லா வளங்களையும் கொடுத்து அனைத்து உயிர்களுக்கும் வளம் சேரக்கூடிய அந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வெளிப்படும். நன்றி 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 நன்றி. மகிழ்ச்சிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க விழிப்புடன். எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வமும் பெற்று பெருவாழ் வாழ குருவின் பாதம் தொட்ட பிரார்த்தனை முன்வைக்கிறேங்க. உங்க ஒவ்வொருவரினுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும். அடுத்த ஞான விதை நிகழ்ச்சி வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி நன்றி.